டேய் ஏதாவது பார்த்தோன்னே முடிவு பண்ணாரா, கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. சாரி சாரி. என்னடா மாப்பிள்ள எனக்கு எங்கேயோ பெரிய மொச்சம் இருக்கணும். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சும்மா என்னத்தையா சொல்லிட்டு இருக்காத நீ. சும்மா என்னத்தான் சொல்றேன். டேய் அந்த புள்ள ஒரு பார்வை பார்த்து பாரு, எனக்கு அப்படியே புள்ள இருக்கு மாப்பிள்ள. யாரோ இடிச்சுன்னு எனக்கு தெரியாம பாத்துருக்கும்டா. ஆகா இப்போ உண்மை அது லவ் தானா? பாய் சொல்லுது போறோம். பாய் சொல்லுதா? ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்குமியா நீ. என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? அதான்டா இது. நாளைக்கு வேணா அந்த நம்பர் வந்து கொடுக்கும் பாரு உனக்கு. ஐயா ஜாலி ஜாலி மானத்தையா சொல்ல வாடா போம்டா. டேய் சும்மா இருடா, ஏன்டா? ஏய் நீ என்னடா ஒரே பொன் சிரிப்போட வர்ற? பொண்ணு பார்த்து சிரிச்சா பொண்ணு சிரிப்போட வராம எப்படி வருவாங்க? பொண்ணு பாத்துச்சா? என்ன சொல்ற? மாப்பிள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தோம் அந்த முக்கு ரோட்ல. எழுத்தாப்புல ஒரு படுகா போட்ட புள்ள வந்து இடிச்சது மட்டும் இல்லாம மாப்பிள்ள அதெல்லாம் இல்லையா? சும்மாரா அந்த புள்ள பாக்குற பார்வையில லவ் அப்படியே அருவியா கொட்டது மாப்பிள்ள. பரதா வேற போட்டுருந்துச்சு. அப்போ கண்டிப்பா முஸ்லீம், அதுல எதுவும் டவுட் கிடையாது. முஸ்லீம் ஆனா என்ன பண்ணணும்? வெட்டணும். என்னடா சொன்னீங்க? கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணனும் சொன்னே மாப்பிள்ள. நம்ம கேங்லயே நீ ஒரு ஆள் தான் லவ் பண்ற. கேக்கா? எனக்கு கேட்கவே இல்லை மாப்பிள்ள. அப்பல கடைக்கு விட்டு போட மாப்பிள்ள ட்ரீட்ரா. நீ அதை நோட் பண்ணீங்களாடா? அவனை எவ்வளவு லவ் பண்றான்னு அந்த கண்ணால பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. ஃபிளாஷ்பேக். கர்மம் சாணி எப்படி இடிச்சுட்டு போட்டான்? கண்ணனை புடனிலே வச்சிருக்கான். ட்ரீட்ரா முக்கியம் பண்ணணும் மாப்பிள்ள. லாஸ்ட் அவன் பாய் சொன்ன அவரு, அதுல ஒரு இது இருந்துச்சு மாப்பிள்ள. பாய் சொல்லுதா?